சீமான் திமுக மீதான விமர்சனத்தை குறைச்சிட்டு தாவேக்கா மீதான விமர்சனத்தை அதிகரிச்சு பேசுது. அது யார் சொல்ற? தாவேக்கா தலைவர் சொல்கிறாரா? எதையாவது சொல்லிருக்காரு. எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன், தவறுங்கிறத எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன். எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி, நீங்கள் தாவேக்கா. திமுக உங்கள் அரசியல் எதிரி. கொள்கைக்கும் அரசியலுக்கு எதாவது வேறுபாடு சொல்லுங்க. கொள்கைன்னா என்ன, அரசியல் நான் கேட்குறதுக்கு குறித்து சொல்லுங்கள். அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க, கொள்கையை ஏற்கிறீங்க. திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க, அரசியலை எதிர்க்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதா? சரி, பாரதிய ஜனதாவும் திமுகவை எதிரி. அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க. மோடிக்கிட்ட பேசுகிறீங்க, ஃபோனில் தான் பேசுகிறீங்க. மோடிஜி அது கச்சத்தீவை எடுத்து விட்ருங்க. நான் சொல்லுவேன், டேய் போகிற வழியில் பெரியப்பாட்ட கட்சியில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து எடுத்து விட்டுருங்க. கச்சத்தீவை கொடுத்தவன் யார்? கொடுத்ததே யார்? அது தெரியுதுங்க. கொடுத்தது யார்? காங்கிரஸா யார்? அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் நீட்டுங்கிறீங்கல்ல, நீட்டை எடுத்து விட்ருங்க, அதை எடுத்து விட்ருங்கிறீங்க மோடிக்கிட்ட. உங்கள் கிளாஸ்மேட்டிகிட்ட சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அவர் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். சரி, இங்கே இந்திய திணிச்சது, காவிரி நதிநீர் உரிமையை பறித்தது, கச்சத்தீவை கொடுத்தது, அணு உலையை திணிச்சது, ஸ்டெர்லைட்டை நட்டது, நல்லா கவனிச்சிங்க. மீத்தேன் கையெழுத்து போட்டது, எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து, மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது, மருத்துவ உரிமையை பறித்தது, மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போனது, எல்லாத்தையும் செஞ்சால் ஆலியார் காங்கிரஸ். அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின வேலையை அப்படி செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்ச இது காங்கிரஸ். நம்பிக்கைங்க. காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ். கூட இருந்து திமுகவை எதிர்க்கிறீங்க. சரி, காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்களா? அது குற்றமற்ற கட்சியா? நீங்கள் திமுக மன்னராட்சி. சரி, மன்னராட்சியின் தொடக்கம் யார்? காங்கிரஸ். அதை ஏன் பேச மாட்டீங்க? ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சி அதிமுக. அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க, அங்கே போய் பேசுனீங்க. அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்னை தாய்மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையாக பேசுவீங்க. துப்பாக்கி சூட்டு நடத்தின கட்சி இது. நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக. அதை ஏற்கிறேன். நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலைன்னு என்ன அர்த்தம்? அப்போ எதுக்கவே கூடாதுன்னு நீங்கள் என்னன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. அரசியல் எதை மையப்படுத்தி என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறாப்ல, அதை மையப்படுத்தியிருக்காங்க.